கண்டிப்பாக இந்த கிரேவியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கறி குழம்பே மிஞ்சுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பாருங்கள், இந்த அழகான சிப்பி மாதிரி இருக்கிற இந்த காளானை வச்சு தான் ஒரு சூப்பர்வான நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை எப்படி சுத்தப்படுத்த நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அழகாக குட்டி குட்டி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீளமாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்து வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. சீக்கிரம் வதங்கிறதுக்கும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். இது கூடவே இப்போ 2 தக்காளியை நம்ம அறுத்துக்கலாம். தக்காளியோட இந்த காம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வதங்கும் போது சீக்கிரமா வதங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சன்னமா கட் பண்றீங்களோ கட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளானையும் அழகாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நான் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேங்க. இருந்தாலுமே இந்த வரமிளகா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், காரமும் நல்லா கொடுக்கும். ஸோ 3 வரமிளகா நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றுனோடனே பட்டை கிராம்பு, பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க. கிராம்பு 2 பாருங்க. கிராம்பு நல்லா வெடிச்சிருச்சு, பட்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இது கூட வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3மே நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எனக்கு எல்லாமே வறுத்து அரைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். இது எதுவுமே வறுத்து அரைக்க தேவையே இல்லை. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது ரெண்டுமே தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம வந்து வரமிளகா போட்டிருக்கோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லா மசாலாவும் நல்லா மிங்கிள் ஆகட்டுங்க. இப்போ வந்து பாருங்க என்னென்ன தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ மசாலா எல்லாமே பச்சை வாசம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிப்பி காளானை ஆட் பண்ண போகிறோம். காளானை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதுவே விடும். விட்டதுக்கு அப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ மசாலாவோட நல்லா மிங்கிள் பண்ணி வைங்க. இது அவ்வளோ டேஸ்டியும் கூட, அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு நல்லதும் கூடங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா காளான்ல நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இதை விட்டுருக்குன்னு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சுங்க. மசாலா காளான் எல்லாமே சூப்பராக மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி செய்யறதுக்கு போதும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிப்பி காளான் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.